இந்த ஏலா சஃபாரி நீங்கள் கொடுக்குற காசுக்கு 100% ஒர்த்து. சஃபாரி கேட்குள்ளார என்ட்ரு ஆகி கொஞ்ச நேரத்துலேயே வந்து யானையை பார்த்தோம். ரெண்டாவது இடத்துலையும் மறுபடியும் சிறுத்தை இன்னொரு இடத்துலையும் பார்த்தோம். கரடி தான் ஃபேஷன் ஷோ மாதிரி கேட் வாக் கொடுத்து போயிட்டே இருந்தது. ஹாய், குட் மார்னிங். நம்ம ரொம்ப நாளாக போகக்கூடிய சஃபாரின்னு ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த ஏலா சஃபாரி வந்து இன்றைக்கி நாம் போக போகிறோம். ஸோ இதுக்காக நாம் கதிர்காமத்தில் தான் வந்து நேற்றே வந்து ஸ்டே பண்ணியாச்சு. இன்றைக்கி மார்னிங் வந்து ஒரு 5:30 மணிக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு ஜீப் டிரைவரு. இப்போ அவருக்காக தான் வெயிட்டிங்கு. இன்றைக்கி லெப்பர்டு வந்து நான் எல்லா அனிமல்ஸும் வந்து ஏறக்குறைய நான் பார்த்தாச்சு. Where did you eat? Huh? Oh, that one. This is the Sunil restaurant. The right side is the Ratna. Okay, I'm Ramu. I'm Nuan. Okay. Jeep வந்துடுச்சு. ஸோ நம்ம ஏறலாம். நாம் ஸ்ரீலங்காவில் உள்ள கதிர்காமம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த கதிர்காமம் உங்களில் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்பவும் ஃபேமஸான முருகன் கோயில் வந்து இந்த கதிர்காமத்தில் தான் இருக்குது. இந்த முருகன் கோயில் மட்டும் இல்லாமல் இன்னொரு ஃபேமஸான ஸ்பாட்டும் இருக்குது. அதுதான் ஏலா நேஷ்னல் பார்க். ஸ்ரீலங்காவிலேயே ரொம்பவும் ஃபேமஸான ஒரு நேஷ்னல் பார்க்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேஷ்னல் பார்க்கை சொல்லலாம். ஸோ இங்கே என்ன தான் ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே எல்லா அனிமல்ஸும் இருக்குது. பர்டிகுலராக லெப்பர்ட் சஃபாரிக்கு ரொம்பவே ஃபேமஸான இடம் தான் இந்த ஏலா நேஷ்னல் பார்க். நம்ம ஊரில் புலி எப்படி ரொம்ப ஃபேமஸாக இருக்கோ அந்த மாதிரி ஸ்ரீலங்காவில் சிறுத்தை வந்து ரொம்பவும் ஃபேமஸான ஒரு அனிமல். அதுவும் இந்த ஏலா நேஷ்னல் பார்க் ஸ்பெசிஃபிக்காக இந்த லெப்பர்ட் சஃபாரிக்குன்னே ரொம்பவும் ஃபேமஸான ஒரு இடம். இன்றைக்கி நம்மளால் லெப்பர்ட் பார்க்க முடியுதா, எத்தனை லெப்பர்ட்ஸ் பார்த்தோம், எங்கெங்கெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஃபுல்லாக இந்த வீடியோவில் இருக்குது. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். இந்த நேஷ்னல் பார்க்கில் சஃபாரி போகிறதுக்கு எவ்வளோ சார்ஜஸ், மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நான் அங்கே சஃபாரி கவுண்டருக்கு போயிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். आपल्या पहाई बाग आहे. इंदिने पहाई बाग आहे. देसी असू हा तर இதுதான் பின்னாடி இருக்கிறது தான் வந்து கவுண்டர். எவ்வளோ சார்ஜஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே லோக்கலில் உள்ள ஸ்ரீலங்கன்ஸ் அப்படின்னா என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து 100 ரூபா. இதுவே வந்து ஃபாரினர் அப்படின்னா $25. அதர் ஃபாரினர் இல்லாமல் சார்க் கண்ட்ரீஸ், அதாவது இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் இந்த மாதிரி சார்க் கண்ட்ரீஸில் உள்ளவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா $20. அதர் ஃபாரினரோட ஒரு $5 வந்து கம்மி. இதை தவிர டேக்ஸு அது இதுன்னு போடுறாங்க. வாட்டு, டேக்ஸு, சர்வீஸ் சார்ஜஸ், அப்புறம் ஜீப் சார்ஜஸ், இது எல்லாம் போட்டு நமக்கு வந்து ஆக்சுவலாக வெறும் என்ட்ரி ஃபீ மட்டும் பார்த்திங்கன்னா 6000 வருது. எல்லா சார்ஜஸும் சேர்த்து நமக்கு 10,950 வந்தது. 10,950 பெர் பர்சன் வருது. ஸோ இதுதான் வந்து இங்கே இருக்கக்கூடிய நிலைமை. ஏன்னா இது வரைக்கும் நானும் எவ்வளோ பார்த்துருக்குறேன் வீடியோஸு, எதுலேயுமே வந்து டீட்டெயில்டான ரேட் எவ்வளோ அப்படிங்கிறத பற்றி யாருமே சொல்லலை. ஸோ இது நம்ம தான் ஃபஸ்ட்டு டைமாக சொல்லியிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் இந்த தகவல் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டு. இந்த காட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வேர்ல்டுலேயே அதிக டென்சிட்டியில் சிறுத்தை வாழக்கூடிய இது, அதாவது லெப்பர்டு வந்து அதிகப்படியாக வாழக்கூடிய காடுன்னு பார்த்திங்கன்னா
இந்த காடு தான். ரெடியா? If you go front like slightly. Front light. Yes. நம்ம ஊர்ல இந்தியன் கார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சில பேர் பைசன்னு கூட சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லக்கூடிய காட்டு மாடுகள் வந்து எப்படி வந்து ஃபேமஸான ஒரு விலங்கினமா இருக்கோ அதே மாதிரி ஸ்ரீலங்காவில் வந்து ஸ்ரீலங்கன் பஃபலோ வந்து ரொம்ப ஃபேமஸு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதா வந்து ஸ்ரீலங்கன் பஃபலோ. இது பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருந்தது. அதாவது கொம்பு வந்து எப்படின்னா அகண்டு இருந்தது. ஸோ இப்போ இதுமாரி நீர்நிலைகள் எல்லாத்துலேயும் வந்து இங்கே உள்ள அந்த ஸ்ரீலங்கன் பஃபலோவை பார்க்கலான்னு சொல்லி அவர் ஜீப் டிரைவர் சொன்னார். நம்ம சஃபாரி ஸ்டார்ட் பண்ண ஒரு ½ அன் ஹவர்லேயே நம்ம ஸ்ரீலங்கன் எலிஃபண்ட்டை வந்து பார்த்தோம். நம்ம சஃபாரி ஸ்டார்ட் பண்ணும்போது நினச்சிருந்த விஷயம் எலிஃபண்ட்டையும் சிறுத்தையையும் கண்டிப்பாக இந்த சஃபாரியில் அப்படியும் பார்த்துடணும் அப்படின்னு நான் நினச்சேன். அதே மாதிரி நம்மளால் ஒரு சிங்கிள் யானை வந்து அங்கே நின்றுட்டு இருந்தது. அந்த யானை வந்து சூப்பராக ஒரு சேத்து குளியல் போட்டுட்டு இருந்தது. கால நேரத்திலேயே அது உடம்போட உஷ்ணத்தை குறைக்கிறதுக்காக தான் யானைகள் வந்து இந்த மாதிரி சேத்துல வந்து குளிக்குமா. இந்த காட்டில் புலி, சிங்கத்தை தவிர எல்லா விலங்குகளையும் நம்மளால் பார்க்க முடியும். மான், யானை, சிறுத்தை இதெல்லாம் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாகவே நம்மளால் பார்க்க முடியும். சிறுத்தைகள் அதிக அளவில் அதிக அடர்த்தியில் இந்த காட்டில் இருக்கிறனால சிறுத்தையும் நம்மளுக்கு அதிகமாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ நம்ம பார்த்தது மான்கள் வந்து கொஞ்சம் தூரத்தில் நின்றுட்டு இருந்தது. நம்ம ஜீப் சவுண்டை கேட்டோடனே அது உள்ளுக்குள்ளார காட்டில் ஓடி போச்சு. இந்தியாவில் வந்து அவ்வளோ சீக்கிரம் லெப்பர்டை வந்து பார்த்துட முடியாது. காரணம் என்னென்னா பெரிய பெரிய மரங்கள்லாம் இருக்கும். மரத்து மேலே தான் மேக்சிமம் சிறுத்தைகள் இருக்கும். அதனால் நம்ம கண்ணுக்கு அவ்வளோ சீக்கிரம் தட்டுப்படாது. இங்கே பெரிய மரங்கள்னு ஜாஸ்தி நம்மளால் சொல்ல முடியல. சில இடத்துல தான் பெரிய பெரிய மரங்கள் பார்க்க முடிஞ்சுது. அதனால் கீழேயே நம்மளால் சிறுத்தையை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜீப்போட டிரைவர் சொன்னார். பொதுவாக காடுகளில் நம்ம ட்ரெக்கிங் போனாலோ சஃபாரி போனாலோ கண்களை நல்லா எல்லா இடமும் சுற்றி பார்த்துக்கிட்டே வரணும். அப்போ தான் நம்மளால் அனிமலை பார்க்க முடியும். காரணம் என்னென்னா நம்ம மரத்துக்கு செடி கொடிக்கு இடையில மறைஞ்சிருக்கும். அது நமக்கு தெரியாது. அது கொஞ்சம் நல்லா டீப்பாக வாட்ச் பண்ணால் மட்டும்தான் நமக்கு அனிமல்ஸ் இருக்கிறத ஃபைண்ட் பண்ண முடியும். முதலைக்கு பக்கத்துலயே ஒரு பறவை ஒன்று நின்றுட்டு இருக்கு. ஆனால் அந்த பறவையை பிடிக்காம அந்த முதலை பாட்டுக்கு அப்படியே ஆடாமல் அசையாமல் இருந்தது. அதை கண்டுபிடிக்கிறதுக்கே எங்களுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. டிரைவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் அங்கே டீப்பாக பார்த்தா அந்த இடத்துல முதல்ல ஒன்று இருக்கு.
ඉන්නේ. කිඹුලෙක් ඉන්න පොඩි එකෙක්. You can see crocodile. Crocodile. Yeah, small one. Ah, yes. නෙළුම් මේවා නෙළුම් මොනවද ඒවා කියන්නේ இலங்கை தலைநகரான கொழும்புலேருந்து 300 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ஏலான் நேஷ்னல் பார்க் அமைஞ்சிருக்கு. ஏறக்குறைய 979 ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவில் பறந்து விரிந்த காடாக இந்த ஏலான் நேஷ்னல் பார்க் இருக்குது. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பலதரப்பட்ட விலங்குகளும் நாம் இந்த ஏலான் நேஷ்னல் பார்க்கில் பார்க்கலாம். Go front. Front. நம்மளுடைய இந்த சஃபாரியோட முக்கிய நோக்கமே சிறுத்தை எப்படியாவது பார்த்துறது தான். அதே மாதிரி நம்ம சஃபாரி ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே ரோட்டுக்கு பக்கத்துலேயே சிறுத்தை நின்றுட்டு இருந்தது. ஆனால் நம்மளை பார்த்த உடனே அது உள்ளுக்குள்ளார போய் மறைஞ்சிருச்சு. உங்களுக்கு பார்க்க முடியல அப்படிங்கிறதுனால தான் ஸ்லோ மோஷனில் திரும்பவும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ திரும்பவும் நம்மளுடைய இந்த சஃபாரியில் வேறு இடத்துல சிறுத்தை ஏதாவது பார்க்க முடியுதாங்கிறத நம்ம பார்க்கலாம். உள்ளுக்குள்ளார போன சிறுத்தை திரும்பவும் வெளியில் வருதான்னு கொஞ்ச நேரம் நின்று வெயிட் பண்ணோம். நம்ம மட்டும் இல்லை, வேறு சில ஜீப்பும் அங்கே நின்று வெயிட் பண்ணி பார்த்தாங்க. ஆனால் அது வர்ற மாதிரி தெரியல. சரி, அதனால் திரும்பவும் இங்கே நின்று டயத்தை வேஸ்ட் பண்ண வேணாம்னு நம்ம வேறு இடத்துக்கு போக ஆரம்பித்தோம். காட்டுக்குள்ளார போன சிறுத்தையை சேஸ் பண்ணி நாமளும் போக ஆரம்பித்தோம். ரிவர்ஸில் கொஞ்சம் தூரம் வந்து திரும்பவும் அது எந்த இடத்துக்கு எந்த டைரக்ஷனை நோக்கி போக ஆரம்பிச்சதோ அதே டைரக்ஷனில் நாமளும் போக ஆரம்பித்தோம். போய் கொஞ்சம் தூரம் நாம் அங்கே வெயிட் பண்ணி நின்று பார்த்தோம் திரும்ப வருதா அப்படின்ட்டு. අර ඇතුළටම ගියානේ එතන ඉන්නේ. ඔව්. I think it will come. Wait. Stop it here. I think he is coming in. சிறுத்தை இந்த பக்கம் தான் வந்திருக்கு. அதனால அங்கே நின்றுட்டு இருந்த மான்கள்லாம் 4 கால் பாய்ச்சலில் இந்த பக்கம் ஒடியாந்துட்டு இருந்தது.
அங்கே ஒரு குட்டை இருந்தது. எப்படியும் அந்த குட்டையில் தண்ணி குடிக்க சிறுத்தை இங்கே தான் வரும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்து அந்த குட்டைக்கு பக்கத்துலேயே வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருந்தோம். எப்படியும் ஒரு 15 நிமிஷம் நாங்கள் அதே இடத்துல தான் வெயிட் பண்ணி பார்த்தோம். எங்கள் கெஸ்ஸிங் வந்து பொய்யாகலை. அதே மாதிரி சிறுத்தை அந்த பக்கம் வந்துச்சு. ஆனால் அங்கே தண்ணி குடிக்காமல் எங்கள் ஜீப்லாம் நாங்கள் நிற்கிறத பார்த்துட்டு அது வேற ஒரு டைரக்ஷனுக்கு போக ஆரம்பிச்சுது. நாம் நிறைய இடத்துல ஃபாரஸ்ட்டில் சஃபாரி போயிருக்கோம். ஆனால் இது வரைக்கும் கரடியை 2 இடத்துல மட்டும்தான் சைட் பண்ணியிருக்கோம். ஒரு வாட்டி டாப் ஸ்லிப்பில் தூரத்தில் பார்த்தோம் மிட் நைட் 12 மணிக்கு. ஆனால் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் உள்ளார ஓடிடுச்சு, சரியாக பார்க்க முடியல. 2வது வாட்டி பார்த்தீங்கன்னா முத்தங்கா ஃபாரஸ்ட்டில் இதேமாரி ஈவினிங் டயத்தில் வரும்பொழுது பார்க்க முடிஞ்சுது. அதுவும் லோ லைட்டில் இருந்ததுனால நம்மளால் சரியாக பார்க்க முடியல. ஆனால் இந்த சஃபாரியில் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே நம்மளால் ரொம்ப க்ளோஸில் ரோட்லேயே வந்து கரடியை பார்த்தோம். இப்போ அதை பாருங்கள், எப்படி அது ஒரு கேட் வாக் மாதிரி நடந்து அது பாட்டுக்கு ஒரு ஃபேஷன் ஷோவில் போகிற மாதிரியே கொஞ்சம் கூட பயம் கிடையாது. இவ்வளோ வெஹிக்கிள் இருக்குங்கிறத, அது பாட்டுக்கு எப்படி நடந்து போயிட்டுருக்குங்கிறத இப்போ பாருங்கள். நமக்கு முன்னாடி நிறைய ஜீப் நின்றுட்டு இருந்ததுனால நம்மளால் முன்னாடி போய் அந்த கரடியை பார்க்க முடியல. இருந்தாலும் நம்ம டிரைவர் ஓவர்டேக் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளார பூந்தடித்து ஃப்ரண்ட்டில் போனார்.
இவ்வளோ க்ளோஸாக வந்து கரடியை பார்க்க முடியும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது ஒரு தொடர தூரத்தில் தான் அந்த கரடி இருந்தது. கரடி வந்து தான் வெரி வெரி டேஞ்சரான அனிமல் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஃபாரஸ்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க. ஏன்னா டைகரை விட கரடி தான் ரொம்ப ஆபத்துன்னு சொல்லுவாங்க. அது பேக் சைடில் தான் வந்து நம்மளை அட்டாக் பண்ணோம், பிடிச்சதுன்னா விடவே விடாது. அது ஷார்ப்பான நெகம் இருக்கிறனால நம்ம உடம்புலேருந்து சதகித குடல்லேருந்து எல்லாத்தையுமே எடுத்துரும் அது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நம்ம இவ்வளோ க்ளோஸாக பார்த்தது உண்மையிலே நமக்கு வந்து இந்த சஃபாரியோட ஒரு சக்ஸஸ் தான் அப்படின்னு நம்ம சொல்லணும். Leopard ah? බෑලා. Huh? එතන ඉඳලා බෑලා. මේ කොටිය ගලේ ඉඳලා බෑලා. Bala means? Bala means something. Tiger. Leopard. இந்த ஏலா நேஷ்னல் பார்க் சிறுத்தைக்கு மட்டும் இல்லாமல் முதலைக்கும் ரொம்பவும் புகழ்பெற்ற ஒரு இடமா இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய முதலைகள் இருக்கிறதா டிரைவர் சொன்னார். அதே மாதிரி கரைக்கு மேலே வந்து முதலைகள்லாம் படுத்திருக்கிறதையும் நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சுது. எங்கே நீர்நிலைகள் இருக்கோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீலங்கன் பஃபலோ நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. எல்லா இடத்துலையும் கூட்டமாக நிறைய அந்த பஃபலோஸ் இருந்தது. ஆனால் நம்ம சிறுத்தையை வந்து கொஞ்சம் தூரத்தில் பார்த்தோம். ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் கடந்து போகிறது தான் பார்க்க முடிஞ்சுது. க்ளோஸில் நல்லா கிளியராக பார்க்க முடியல. சரி, ஏதாவது பார்க்க முடியுதான்னு தான் நம்ம தொடர்ந்து சிறுத்தையை தேடி ஒரு வேட்டையை தொடங்கி போயிட்டே இருந்தோம். Leopard coming ah? Leopard. டிரைவர்கிட்ட கேட்டப்போ சொன்னார், லெப்பர்டு ஒன்று உள்ளுக்குள்ளாரேருந்து வந்து தான் இப்போது. ஸோ அது பக்கத்தில் உள்ள ஜீப்பில் பார்த்ததாப்பில் சொன்னார்.
சரின்னு நாங்கள் கொஞ்ச நேரம் அங்கே வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். இன்னொரு இடத்துல அந்த லெப்பர்டு இருக்கிறதா சொன்னாங்க. அதனால் அந்த லெப்பர்டை சேஸ் பண்ணி நாங்கள் அதே இடத்துக்கு போயிட்டு இருந்தோம். நடுக்காட்டில் ரெஸ்ட்டுக்காக கொஞ்சம் போட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓஷனுக்கு ஒட்டினாப்பில் தான் வந்து இந்த ஏலா ஃபாரஸ்ட் வந்து அமைஞ்சிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபாரஸ்ட்டில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா எல்லா வித அனிமல்ஸையும் இங்கே ஒரே இடத்துல பார்க்கலாம். யானை, சிறுத்தை, கரடி, மான், அப்புறம் பேர்ட்ஸ் நிறைய பார்க்க முடியுது. இது எல்லாமே பார்க்க முடியுது. இது உண்மையிலே வரும்போது நமக்கே வந்து ஒரு மைண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது, ரொம்ப ஒர்த்தாக இருக்குது. கடற்கரை ஓரத்துலேயே ஒரு மிகப்பெரிய காடு, ஒரு அடர்ந்த காடு இருக்குன்னு நினைக்கும் போதே அதுவே வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய ரிலாக்ஸேஷனாக இருக்குது. இது ஆக்சுவலாக நம்ம ரெஸ்ட் ரூம் இதெல்லாம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஒரு இடம் வச்சுருக்காங்க. ஸோ அங்கே தான் நிறுத்தியிருக்கிறாங்க. இதுதான் ஃபஸ்ட் டைமு ஒரு காட்டுக்கு நடுவில் ஒரு கடலை பார்க்குறது. பாருங்கள், பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்குது. அது சொன்னார் பர்டிகுலராக இங்கேருந்து ஒரு 200 மீட்டரில் வந்து ஒரு பாறை ஒன்று இருக்குது, அந்த பக்கத்தில் மட்டும் போயிடாதீங்க, ரொம்ப டேஞ்சரான இடம், கவர்மெண்ட் அங்கே போகிறதுக்கு தடை விதிச்சிருக்கு, ஏற்கனவே நிறைய அசம்பாவிதம் நடந்திருக்கும் போல் இருக்குது, ஹை டென்சிட்டியில் வந்து நிறைய அனிமல்ஸ் இருக்கும் போல் இருக்காங்க, நிறைய சிறுத்தைகள்லாம் அங்கே வரும், நிறைய அனிமல்ஸ் அங்கே வரும், அதனால் அந்த பக்கம் போகாதீங்கன்னு டிரைவர் வார்ன் பண்ணி தான் அனுப்பினார். பாருங்கள், பீச்சுக்கு வந்துட்டோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். காட்டுக்கு உள்ளார ஒரு கடல், டைட்டில் நல்லா இருக்கா, காட்டுக்குள் ஒரு கடல். 1000 இடங்கள் சுற்றி பார்த்தாலும் கடற்கரையை பார்க்கும்போது மனசுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சந்தோஷம், ஒரு அமைதி, மகிழ்ச்சிக்கு வந்து அளவே இல்லை. அந்த பாறை தான் சொன்னார், அந்த பாறைக்கு மட்டும் போயிடாதீங்க அப்படின்ட்டு. வழி இருக்குது, இப்படியே போய் அப்படி அந்த பாறைக்கு போகலாம். ஆனால் அங்கே போகாதீங்க அப்படின்னு ஒரு வாட்டிக்கு 2 வாட்டியாக சொன்னார். போடுவோமா? ரெடி, ஓடுறதுக்கு வேலையே இருக்காது போடுறது. காற்று வாங்கிறது, சஃபாரிக்கு இடையில ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன், உண்மையிலே வேற லெவலில் தான் இருக்குது. செமையான லொக்கேஷனுங்க, உண்மையிலே இந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் கிடைக்காது. இந்த லொக்கேஷனை பார்க்கறதுக்காகவே நீங்கள் ஏலா சஃபாரி வரணும். இந்த ஏலா சஃபாரி நீங்கள் கொடுக்குற காசுக்கு 100% ஒர்த்து. நானே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கே போகணுமா அப்படின்லாம் ரொம்ப யோசித்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா சஃபாரி கேட்குள்ளார என்ட்ரு ஆகி கொஞ்ச நேரத்துலேயே வந்து யானையை பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour, ஒரு 40 minutesக்குள்ளார சிறுத்தையை பார்த்தோம். அப்புறம் கரடி தான் ஒரு 10 மணி நேரம் ஒரு ஃபேஷன் ஷோ மாரி கேட் வாக் கொடுத்து போயிட்டே இருந்தது. வாங்க நம்ம சஃபாரியை போய் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். திரும்பவும் நம்ம சிறுத்தையை அங்கங்கே போய் டார்கெட் பண்ணி தான் போயிட்டு இருந்தோம். பார்ப்போம் சிறுத்தையை நம்ம திரும்பவும் இந்த சஃபாரி முடிகிறதுக்குள்ளார பார்க்க முடியுதா திரும்பவும் பார்ப்போம்.
போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல சிறுத்தையோட கால் தடம் நல்லா கிளியராகவே இருந்தது. ரீசெண்டாக தான் வந்து அந்த சிறுத்தை இந்த இடத்த கிராஸ் பண்ணி போயிருக்குன்னு சொல்லிட்டு அது போன கால் தடத்தை வச்சு நாங்கள் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம். லெப்பர்ட் பக்மார்க்கை நாங்கள் ஃபாலோ பண்ணி போனதில் கரெக்டாக ஒரு இடத்துல போய் டிரைவர் நிறுத்தினார், ஒரு சவுண்டு வருது அப்படின்னுட்டு. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா லெப்பர்டு ரோடை கிராஸ் பண்ணி போச்சு. ஏறக்குறைய பக்கத்தில் தான் இருந்தது. ரொம்ப கிளியர் வியூ நமக்கு கிடச்சிது. දියුල් කොළ ගන්න. இதோட இந்த ஏலா சஃபாரி நிறைவுக்கு வருது. இந்த பியூட்டிஃபுல்லான சஃபாரி ஒரு நல்ல நினைவுகளோட நாம் திரும்ப ரிட்டர்ன் ஆகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மீண்டும் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்.